வணக்கம். கேஎஸ் மகாராணி பில்டர்ஸ். நீங்கள் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, கேரளா மட் பிரிக்கு தரம். இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஏன்னா அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். இந்த கல் வந்து நம்ம கம்பெனி கல். இது 6 இன்ச்சு கல். எந்த சைடு பார்த்தாலும் 29 சென்டிலேருந்து 30 சென்டி, 30.5 சென்டி அது வரைக்கும் கல் இருக்கும். இது 6 இன்ச்சு கல். இது 8 இன்ச்சு கல். 8 இன்ச்சு கல் வந்து கரெக்டாக 29லேருந்து அதுமாரியே 30 வரும். இது 29 தான் இருக்குது. சாம்பிளுக்கு ஒரு கல் மட்டும்தான் வச்சுருக்கேன். இன்னும் நம்ம கம்பெனி கல் வந்து டபுள் கம்ப்ரெஷன் மிஷின். எந்த சைடு பார்த்தாலும் கொஞ்சம் கூட பிசிறே இருக்காது. அதுமாரி நேர் லைனும் ஒரே நேர் லைன் கரெக்டாக இருக்கும். எந்த சைடும் பெண்டு இருக்காது. ஏன் இதை சொல்கிறேன்னா, நிறைய பேர் கல் இறக்கிட்டு பெண்டாக இருக்குது, கல் இப்படி வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் எந்த கம்பெனியில் இறக்குனீங்கன்னா லோ குவாலிட்டி கம்பெனி அப்படின்னு கேட்டுருந்தாங்க. உங்கள் கல் கம்பெனி உங்கள் வீடியோ கொஞ்சம் எடுத்து அனுப்பி வைங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் நான் இதை அனுப்புகிறேன். நீங்கள் எந்த சைடு பார்த்தாலும் நேர் பொசிஷன் ஒரே நயல், எதுலேயும் அச்சு மாறாமல் இருக்கும். கரெக்டாக அளவுனா அளவு கரெக்டாக இருக்கும். எந்த சைடு பார்த்தாலும் நம்ம கல். இது 8 இன்ச்சு கல், டபுள் கம்ப்ரெஷன் மிஷின் தான். இந்த பாருங்கள். ஏன் இதை உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, அவங்க கல் இறக்குனாங்க லோ குவாலிட்டி கல். அதை நான் உங்கள் கல்லில் இப்போ வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இது பாருங்கள், இதுதான் அவங்க கல் இறக்கிருந்த கல். இந்தமாரி பிசுறாகவும் எப்படி எங்கே போனாலும் டேமேஜ் ஆகும். இங்கே பாருங்கள், கையால் நும்பிட்டுனா உடையிற மாரி கல் இறக்கியிருக்காங்க. கம்மியாக கிடக்குதுன்னு லோ பட்ஜெட்டு கல்லை இறக்காதீங்க. நல்ல தெளிவாக நல்ல கல்லாக கிராவல் பாதிக்கு பாதி இருக்கா. இது வேஸ்ட்டு. எங்கே ஒதுக்குனாலும் இங்கே பாருங்கள், எங்கே ஒதுக்குற கல்லாக இருந்தாலும் அதில் பார்த்து இறக்கிடுறாங்க. நம்ம சைட்டு எடுக்கிற சைட்டு எல்லாமே நல்ல குவாலிட்டியான கல் மட்டும்தான். நம்ம இந்த கல் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த கல் கலரையும் பாருங்கள், அதே இந்த கல் கலரையும் பாருங்கள். ப்ரைஸ் கம்மியாக கிடைக்குதுன்னு லோ குவாலிட்டி கல் இறக்காதீங்க. நல்ல தரமாக பார்த்து இறக்குங்க. அப்படி இல்லைன்னா நாங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம், லேப்பிங் பண்ணி கொடுக்குறோம், பைண்டிங் பண்ணி கொடுக்குறோம். நம்ம கல்லில் பாதிக்கு பாதி கிராவல் இருக்கும்.